ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஊற வச்ச கொள்ளுவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 4 மடங்கு தண்ணி விட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி அந்த தண்ணி தனியாக வடித்து எடுத்துருங்க. ஒரு பெரிய எலுமிச்சளவு புளி கரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கொள்ளு ஒரு 1.5 கரண்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வேக வச்ச தண்ணியும் இதோட கலந்துட்டு நம்ம புளி கரைசலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தக்காளி, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிருங்க. மஞ்சள் தூள், கொத்தமல்லி போட்டுருங்க. இப்போ போட்டுட்டு அதே மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், ஒரு மிளகாயும் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டு போடுங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ மிளகு, சீரகம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச தண்ணி இதில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். இந்த கொள்ளு நமக்கு ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மி பண்ணும். வாரத்தில் ஒரு நாள் இந்த கொள்ளு ரசம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா தெரியும். இதை சாப்பிட்டுட்டு நம்ம வாக்கிங்கும் போனோம்னா ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே இந்த கொள்ளு சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.